எத்தனை வகையான தீண்டாமை, எவ்வளவு மாறுபட்ட நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு தீண்டாமை. நீங்கள் ஒட்டன்சத்திரம் ஒன்றியத்தில் ஒட்டன்சத்திரத்திற்குரிய ஒரு ஒன்றியத்தில் இருக்கிற ஒரு சிறிய ஒரு கிராமம் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குது. அங்கே அது தேநீர் கடை, கொஞ்சம் பெரிய தேநீர் கடை. அங்கே ஒரு தம்பி போய் டீ சாப்பிட்றாரு. அவருக்கு ரொம்ப அந்த சுவை ரொம்ப அவருக்கு ஒரு அலாதியான ஒரு கிளர்ச்சி. அது அவ்வளவு சுவையாக அவருக்கு அந்த டீ இருக்குது. உடனே அவர் டீ கிளாஸை வச்சுக்கிட்டே டீ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுனேன்னு சொல்கிறான். அந்த பையன் டீ போட்டுக்கிட்டு இருந்தவர் இறங்கி வந்து கன்னத்தில் பலார்னு ஒரு ஆளை வைக்கிறார். ஏண்டா சக்கிலிய போயில, நீ வந்து டீ நல்லா இருக்குன்னு சொல்கிற கடை நான் கடை வச்சுருக்கேன். டீ நல்லா இருக்குன்னு சொன்னதுக்காக, இது ஏதோ பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை, போன மாதத்தில் ஒட்டன்சத்திரம் ஒன்றியத்தில் நடந்த நம்ம நாட்டில் இருக்கிற சாதிய வன்கொடுமைக்கான மனநிலை எவ்வாறு இருக்கிறது. அவனுக்கு வந்து இந்த வார்த்தையை சகிக்க முடியல. நான் எவ்வளோ பெரிய ஒரு சாதிக்காரன், நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கடை வச்சுருக்கிறேன், நீ ஒன்றுமில்லாத ஒரு தலித்துகள்லேயே கீழே இருக்கக்கூடிய ஒரு சாதி என் கடையில் வந்து டீயே சாப்பிடக்கூடாது, டீ சாப்பிட்டு டீ நல்லா இருக்குன்னு வேற சொல்லுவியா? இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்த ஒழிக்காமல் ஆணவ படுகொலைகளை ஒழிக்க முடியாது.